பற்றி கேட்க நீங்கள் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தீங்களோ? அப்படியா? 1 2 3 4 5 6 7 8 9 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். ஜாதகம் கையில் இருக்கா? வச்சுருக்கேன், இரு பார்க்குறேன். காலில் அனுப்புவான். ஏய் தம்பி ஜாதகக்காரன், 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் என்னடா அர்த்தம்? லக்கணத்துக்கு 6ல் இருந்தால் உனக்கு எத்தனை இடத்துல இருக்காரு? பிழைச்சிக்கிட்டிய. இன்னொரு முறை காலில் வந்துட்டு வரலாம். இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க. பிள்ளைக்கு என்ன செய்யணுப்போ? பையனுக்கு என்ன செய்யணும்? கல்யாணம் மட்டும் நடத்தி வச்சா போதுமா? நிறையான ஒரு வருமானத்தையும் உருவாக்கி செட் பண்ணி தந்துடுறேன். ஒரு வீடு ஒன்று பாதிக்கப்பட்டு கிடக்கும், அதையும் நல்லாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டுவான். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே. கவிஞர் கொஞ்சம் மயக்கத்தில் எழுதிட்டார். அவர் பிறந்த காரணத்தை அவர் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவர் கல்யாணம் நடத்திருக்கக்கூடாதுல்ல. என்ன வாங்க பக்கத்தில். வெற்றிவேல் முருகனுக்கு உனக்கு வரம் தரும் பொழுது வெற்றிவேல் முருகனை பற்றி கூப்பிடுதானே, என்ன அர்த்தம்? உன் முன்னோர்களில் 2 பொண்டாட்டி கட்டினவங்க இருக்காங்கன்னு அர்த்தம். உண்மையா? உன் மகனும் அப்படி இருதார யோகம் இல்லைப்பே. ஏற்கனவே இப்போ கொஞ்சம் கண்ணடிச்சு அறைதான். அவனை திருப்பி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருப்பான். போய்ட்டு வாப்பா. பருவக்கோளாறு, அதை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது. கர்மதாமிக்கு வாமா, கல்யாணத்தை பற்றி பேச வந்தவளை சாதகத்தை கொண்டாங்க. வந்த பொண்ணு சாதகமா தட்டிட்டு போகுதா? வேப்பங்குளை ஆத்தா வரல மாரியம்மா. வேப்பங்குளைக்கும் மாரியம்மனுக்கும் என்ன தொடர்பு தெரியுமா உங்களுக்கு? யோகேஷ் உங்கள் பையனா? உட்காருங்க. யோகேஷ் தங்கசீலாங்கிறது பையனுக்கு இந்த பொண்ணு வேணும்னு சொல்லி முடிவெடுத்தானா? முடிவெடுத்தாம்ல. இப்போ உன் பையனை தான் திருத்தணும். ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. புரியுதா? அதனால் பையனை தான் திருத்தணும். வேணும்னு நீ முடிவெடுக்கிறியா? அந்த பிள்ளையுடைய ஜாதகத்தை பார்த்தேன். கடத்திரஸ்தானம் சரியில்லை. புரியுதா? கடத்திரஸ்தானம் சரி கிடையாது. என்ன 7 8ஆம் இடத்துல சனி பகவான் போய் இருக்கிறார். பெண்ணுடைய ஜாதகத்தில் 8ல் சனி இருந்தால் நட்டம். யாருக்கு நட்டம்? பண நட்டம் இல்லை, உடல் நட்டம், உயிர் நட்டம். அதனால் அந்த பொண்ணை தூரத்துக்கு ஏறி அவன் சொல்ல காக்காட்ட அவனை நான் திருத்திடுவேன். நீ காலில் விட்டுவான். அதனால் வார புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் என்னை வந்து பாருங்கள். பக்கத்தில் வா, வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்குமா? கிடைச்சிரும். போய்ட்டு வா. அவன் சுறுசுறுப்பானவன், நல்ல பையன். உங்களுடைய கட்டுமனைக்கு போக பக்கத்தில் போனேன். நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் இருக்குது. நாகம் சம்பந்தமான ஒரு கோயில் இருக்குது. புரியுதா? 1.5 வருஷமாக நீ நடத்துகிற தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் நடக்கும். பழைய மாதிரி 4 மணிக்கு எந்திரிச்சு தொழில் நடத்தக்கூடிய வல்லமையும் மன தெளிவும் இப்போ இல்லை. ஏதோ நமக்கு பண்ணி வச்சுருப்பாங்கங்கிற ஒரு குழப்பம் வீட்டுக்குள்ளே ஓயாமல் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் நடக்கலையா? என்ன
வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தால் ஒரு சில பிரச்சனை இருக்குது. அதில் வில்லங்கமும் மூஞ்சி மோரக்கட்டையும் விடிய காலம் எழுந்தோடனே மூஞ்சி தூக்கிக்கிட்டு முறைச்சி பார்க்குறதும் இருக்குது. இருக்கா? கால் வந்துட்டு அதனால் ஆயுளுக்கு கண்டம் இல்லாமல் காப்பாற்றித்தாரேன், கடன் படாமல் காப்பாற்றித்தாரேன், தொழிலை நடத்தித்தாரேன். வேறு என்ன வேணும்? அவன் போகிறதுக்கு இன்னொரு 9 மாதம் இருக்குது. அவன்கிட்ட சண்டை போட்டுறாத, வேண்டாம். 9 மாதம் கழித்து வேலைக்கு அனுப்பித்தாரேன். சந்தோஷமாக நடக்கும், வெற்றி அடையலாம், புண்ணியமாக இருப்பான். கருப்பசாமிக்கு திருவாரூர் எல்லை, திருவாரூர் எல்லை, தஞ்சாவூர் கும்பகோணம் போய் உட்காரலாம். பிறகு கூப்பிட்றேன், இருங்க. திருவாரூர் ஆமா உனக்கு? வாங்க. எங்கே அவள் என்றே மனமும் தேடுதே, அவளாய் ஓடிவாம். திருவாரூர் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது யாரு? பையன் எங்கே இருக்கான்? நீ தானே அந்த பையன்? வாடா, சும்மா இருக்கியாப்பா, காலில் விட்டுருவான். கேட்டதும் கண்களே தேடிவா. அக்காவா, முன்னாலவா, நேராவதுல. இந்த வருஷத்தில் பார்க்குற பொண்ணு இவனுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும். ஏன்னா பல காலங்கள் இவன் கல்யாணம் நடக்காமல் நீங்கள் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கீங்க. அதுக்கு இவன் ஒத்துழைக்கலையா, நேரம் ஒத்துழைக்கலையா, ஏன் இப்படி நடந்துச்சு? ஜென்ம பாவங்களால் சிலது நடந்து போச்சு. இப்போ அந்த காலங்கள் விலகி புண்ணியமான காலம் வந்து தொடங்கியாச்சு. சரிண்ணா? அதனால் வைகாசிலேருந்து பெண்ணை பாருங்கள். 90 நாளையில் பெண் அமைஞ்சிரும். கல்யாணத்தை வெற்றியாக நடத்திடுவோம். தான் கிடச்சிரும். சந்தோஷமாக. வேறு என்ன வேணும்? அது யாரு? அவனுடைய போட்டோவை கொண்டு வந்து என்கிட்ட கொடு, மாற்றி தரேன். கொண்டா, மாற்றி கொடுக்குறேன். போய்ட்டு ஓடியா, ஓடிங்க. ஜிங்க் உணவை பற்றி இன்றைக்கி உத்தரவு இல்லைம்மா, அடுத்த உத்தரவில் குணமாக்கி தரேன். அவன் போட்டோ எப்போ கொடுப்பீங்க? பக்கத்தில் வாங்க, முதல்ல வார புதன்கிழமை வந்து கொடுங்க. இவங்கிட்ட கொடுத்து விடுங்க. என்ன? போய்ட்டோம். சரி. கருப்பசாமிக்கு நாகர்கோவில், நாகர்கோயில், ஜெய் ஆஞ்சநேயா. ஆஞ்சநேயர் கும்பிடுங்களா? கால் வந்துட்டு யார் நீ? அங்கே இருக்கும், உட்காரலாம். என்னப்பா வேணும்? அக்காளை பற்றியெல்லாம் கேட்க முடியாது. உன் பைசாவை வாங்கி தரேன். என்ன? பணமும் கிடைக்கும், இடமும் கிடைச்சாச்சு. சந்தோஷம் அடைக்கலாம். இந்தா வெற்றி விட்டுப்போம். கருப்பசாமி, நாங்கள் பல இடங்களில் பணத்தை போட்டிருக்கோம், அதை வெற்றியாக முடிவு தரணும் அப்படின்னு தாயும் மகனும் கேட்க வந்திருக்காங்க. நீங்களும் இடத்துல பணம் போட்டிருக்கீங்களா? அப்படியே இடம் எங்கே இருக்குது? நல்ல விஷயங்களா? ஒரு 50 கோடி ரூபாய் இப்போ வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தடங்கலாகி கிடக்கு. அதை வாங்கி தந்தால் போதுமா? அதையும் வாங்கி தரேன். 2 இடங்களை அட்வான்ஸ் போட்டதை வெற்றியாக நடத்தி தந்துடுறேன். கால் வந்துட்டு வாங்க. எப்போ சாமி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல? என்ன
28 நாளில் ஒரு இடம் நெய்வேலை சம்மந்தமான இடத்துல வெற்றியை உருவாக்கித்தாரேன். உன் சகோதரியுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தங்கத்தெல்லாம் அவள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவள் தெளிவாயிடுவாள். ஏன் தங்கம் வச்சுருக்கிய? உனக்கு வரணும், உன் பிள்ளை நிம்மதியாக இருக்கணும்ல. மாவை சாப்பிட்டாச்சுன்னா படிகார சொல்ல முடியாதுல்ல. உண்மையா இல்லையா? அவள் சைக்காரச்சா அதில் காப்பாற்ற முடியாமல் வேதனைப்படுகிறாள். வீட்டில் யாரும் கேட்காங்களா இல்லையாங்கிற விவரம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க தன்னை தாழ்வு மனப்பான்மையில் வச்சுருக்காங்கங்கிற உண்மை மட்டும் அவள் உள்ளத்தை உறுத்திக்கிட்டு இருக்குது. நகையை மீட்டி தரேன், பிள்ளைய வாழ வச்சு தரேன். தீர்ந்தாச்சு, சந்தோஷமாக வெற்றி அடைங்க. வாமா, பணத்தை போட்டு ஏமாந்த செல்ல குட்டிங்க வாங்க. ஆடாத மனமும் ஆடுதே. யாரோ ஃபோன் கேம்னு சத்தங்க. யார் ஃபோன் பாது? பணம் வேணுமா இடம் வேணுமாண்ணே? பணம் தான் வேணும். ஒரு பிள்ளையினுடைய கல்யாணத்துக்குரிய பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். வில்லங்கல்லாமல் அவனை நான் உங்களுக்கு தர வச்சிருந்தேன். வேறு என்ன வேணும்? இன்னொரு 6 மாதத்துக்குள்பட அவனுக்கு வேலையும் கிடைச்சிரும், படிப்பும் தொடரும், எல்லாம் வெற்றியாக நடக்கும். ஆமாம், நடக்கும். இன்ஜெக்ஷன் மூலமாக சரியாகும். ஜெயிச்சு நல்லா என்னைய நம்பாமல் அங்கேயும் போனவனையும் பார்த்தோன்னே. அப்போ இப்போ ஏன் தலையில் போடியா? நான் பார்க்குறேன். இப்போது ஜெயிக்கிறேன். நோய் இருக்காது, சந்தோஷமாக இரு. உன் புனிதமான மனதுக்கு அவனுக்கு எந்த குறையும் வராது, ஐஸ்வர்யமாக இரு. அதே நாகர்கோவில் எல்லை திருமண வாழ்க்கையை பற்றி வேதனைப்பட்டு கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க தம்பி, நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? வா. உனக்கு நீங்கள் யாருக்கு திருமணம் நடந்துருக்கு? வாங்க. என்னப்பா சொல்லமான சாமி வராரா? உங்கள் வீட்டு பக்கம் இருக்காரா? உங்கள் ஊருக்குள்ளே இருக்காரா? மாடசாமி வராரு, இசக்கியம்மா வரா. சரிண்ணா? காலில் வந்துட்டுவாங்க. மாரியம்மா, முருகப்பெருமான், வாசம் மிகுந்த மலர்களெல்லாம் உங்கள் ஊரில் அதிகம் விற்குதே. உங்கள் ஏரியா தானே அது? ஆமாம், நல்ல அற்புதமான இடம். அத்தனை மலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உன் வீட்டில் கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. அது ஏன்? அந்த விஷயத்துக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? மனிதர்களால் எதுவும் தடைகள் ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தேன். அப்படி எதுவும் நடக்கலை. அப்போ ஜென்ம பாவத்தின் விதியின்படி எதுவும் குழப்பம் இருக்கான்னு பார்த்தேன். ஆமாம், அது மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு. ராமேஸ்வரம் போய் தீர்த்தமாடி என்னை வந்து பார், வெற்றியாக நடந்துடும். ஆவணிக்குள்ளே திருமண கோலம் வரும், நல்லாயிருக்கும். கர்மசாமிக்கு அறுவை சிகிச்சையா சாதாரண ட்ரீட்மெண்ட்டா? என்னப்பா செய்யுது? டாக்டர்கிட்ட பார்த்தாச்சா? என்ன சொன்னாங்க? கல்லீரல் ஃபால்ட் ஆகிட்டு, அது ஒரு 1.5 வருஷமாட்டு ரத்த வாந்தி எடுத்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகி உடம்பு கொஞ்சம் சுத்தமாட்டு செயலெழுப்பு இல்லாமல். அவர் நிற்கட்டும், பண்ண முடி. இது யாருடா? இப்போதைக்கு கர்மம் செய்யக்கூடிய நேரங்கள் சூழ்நிலைகள்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் ஆயுளுக்கு கண்டம் கிடையாது. உன் குங்குமத்துக்கு கொஞ்சம் பலம் இருக்குது, கவலைப்படாத.
புரியுதா? அதனால் ஆயுள் கண்டம் கிடையாது. சாதாரண ட்ரீட்மெண்ட்லேயே இன்னும் சில ஆண்டுகள் ஓடும். ஆனால் வேதனை வலி இல்லாமல் காப்பாற்றி தர வேண்டியது என் கடமை. கால் ஒன்று வரலாம். கல்லீரல் இயங்கவில்லை என்றால் சீரண சக்தி குறைஞ்சிடும். என்ன அன்ன ஆகாரத்தை எடுக்க வைக்க ஏக்கித்தாரேன். நல்லா இருக்கும். புண்ணியமாக இருந்தால் வாப்பா. நீர் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. கர்ப்பசாமிக்கு நீ ஒரு நாள் அப்பா ஒரு நாள் விட்டு நீ மட்டும் வா. கர்ப்பசாமிக்கு கூட்டம் மெல்ல கூட்டு போப்பா. மெல்ல இந்தா விபூதி வைக்கா. கூடவே இருப்பான் குமரன். பணம் தான் உனக்கு தேவைப்படுது, வைங்க. நல்லா அடுத்து பேசுவோம். அப்படியெல்லாம் உத்தரவு கேட்க முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். கர்ப்பசாமிக்கு நல்ல சத்தமாக சொல்லுதேனே. கள்ளக்குறிச்சி கடன்பட்டு மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? வா. எந்த சூழ்நிலையிலையும் என்னை அவசரப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் என்ன டாக்டரா இல்லாட்ட சோசியக்காரனா உங்கள்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு சொல்கிறதுக்கு? உத்தரவு தானாக வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா யாருமே வருத்தப்படக்கூடாது. நான் யாரையும் ஆசைப்பட்டு கூப்பிடுறதும் இல்லை, நான் விருப்பப்பட்டு கூப்பிடுறதும் இல்லை. புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாரி. உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் வீட்டுக்குள்ளே வாக்குவாதம் பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. உன் சொல்ல கேட்டு மட்டும் நடந்தால் இந்த கடன் பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ பலமுறை சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு வீட்டில் தயாராக இல்லை. உண்மையா இல்லையா? இப்போ சில லட்சங்களை கடனாக பெற்று மீள முடியாத துயரத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இதை வெற்றியாக்கி தந்தால் போதும்ல. அந்த பிரச்சனையை முடித்து வில்லங்கெல்லாம் உனக்கு ஆக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. அப்பா அவளுக்கு உத்தரவு இல்லை, நான் கொண்டு அனுப்பு. இந்தா மகளே, அந்த இடத்துல இந்த கனியை கூட போட்டுரு. ஜெயிச்சு வந்துடுவேன். யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஜெயிப்ப. இந்த பணம் தந்துட்டேன், சந்தோஷமாக இருப்போம். கால் வந்துட்டுவாமா. பூவும் இல்லை, பொட்டும் இல்லை, புன்னகை இல்லை, நீ இல்லாத உலகத்திலே சிங்காரம் இல்லை, வாழும் இல்லை, வணியும் இல்லை, சந்தோஷம் இல்லை, மனதிலே நினைவிலே இல்லை, எங்கிருந்த போதும். எனக்கா உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஒன்றா சேர்த்து வைக்கணும்னு சொன்னால் பொம்பளைகள் வந்தவா ஒன்றும் சரி கிடையாது. புரியுதா உனக்கு? அங்கே தான் நடக்கு பிரச்சனை. என்ன, இன்னொரு 3 மாதம் பொறுமையாயிரு. எல்லாரும் மனத்தையும் மாற்றி ஒரு கூட்டு கிளியாக வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டு வா. உனக்கு அலாட் ஆகிடுது ஏற்கனவே. பணமும் உனக்கு கிடைக்கும், அந்த வீட்டையும் நான் வாங்கி தரேன். நல்லா இருக்கு. அதில் 2 பேரும் சண்டை போடுவான். அந்த வீடு எனக்கா உனக்கா? அம்மா நீ ஒன்றுமே பேசாத, வீட்டை கட்டி முடிச்சுட்டு பேசணும்னு சொல்லிது. கால் வந்துட்டு ஓ இந்த வச்சுக்கா. நல்லா இருக்கிறவாக்கா, சந்தோஷமாக இருக்கு, புண்ணியமாக இருக்கு. போயிட்டோம். கர்ப்பசாமிக்கு கர்ப்பசாமிக்கு கடலூர் கடலூர் அப்படியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு?
அஞ்சல் அழைத்து ஆட்கொள்வது என்னானோ நஞ்சினை உண்டவர் போல் நாளுக்கு நாள் மெலிந்து நெஞ்சம் துடித்து நினைவால் வருந்தி அஞ்சலளித்து ஆட்கொள்வது என்னானோ என்று வெஞ்சமரில் வெற்றி கொண்ட பார்த்த நான் சாரதியை கண்டு வணங்கினேன். எந்த ஒரு பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்திருக்காரு. தான் கேட்டேன். பக்கத்தில் ஈசன் இருக்கார், சர்வேஸ்வரன். அம்பா அங்காள பரமேஸ்வரி தாய் ஒருத்தி வாரா இருக்காளா? 3 ஒரு 1 போல கால் வந்துட்டுவாங்க. ஒரு கண் கொஞ்சம் ஒளி இருக்குது, இன்னொரு கண் ஒளி இல்லை. கொஞ்சம் இந்த கண்ணில் ஒளி இல்லாமல் இருக்கிறதே இதுக்கு காரணம் கிட்னியில் ப்ராப்ளமா அல்லது தலையில் உள்ள நரம்புகளில் ப்ராப்ளமா? இது எப்படி இந்த பார்வை நயங்கள் குறைந்தது அப்படிங்கிற ஒரு வேதனை உங்கள் உள்ளத்தில் இருக்கா இல்லையா? டாக்டர்கள்ட்ட உங்களுக்கு கிடைத்த உத்தரவு என்ன? நரம்பியல் பிரச்சனை. கிட்னியெல்லாம் நல்லா தான் இருக்குது, நரம்பியல் பிரச்சனை இருக்குது. தீருமானு கேட்டேன். தீரும். எப்படி தீரும்? உணவே மருந்தாக மாறும். உணவே மருந்தாக மாறும். இந்த பிள்ளைக்கு இப்போ கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் 1.25 ஆண்டுகளாக இது மெல்ல மெல்ல தணிந்து வந்துருச்சு. இந்த பார்வை விழிகளும் கொஞ்சம் உள்ளே போகிறத மாதிரியே சூழ்நிலைகள் இருக்கும். ஏக்க நிலை குறைச்சி போச்சு. இதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. வார பௌர்ணமிக்கு என்னை பாருங்கள். இந்தா ஜெயிச்சு தரேன், பார்வை ஒளியை கொடுக்குறேன். என்ன எந்த குறையில்லாமல் ஆக்கி இந்தா வாங்கிக்கா, வாழ வைக்கிறேன். பராசக்தி இந்தாக்கா சுவாமி ஜெயிச்சு தரேன்னு சொல்லுறீங்களே, இது ஸ்லாக்கியப்படுமா? அவ்வளோ சீக்கிரம் நல்லா ஆயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஏன்னா மருத்துவத்தால் எந்த பலனும் அடையிறிய, இது எப்படி நடக்கும்? எனக்கு தெளிவு கிடைக்கணும், எப்படியாவது என் பொம்பளை பிள்ளைய வாழ வச்சிடணும்னு ஒரு தாகம். நல்லாக்கி தந்துருந்தேன், ஒளி கிடைக்கும், வெற்றியோடு முன்னேற்றம் கிடைச்சாச்சு, பணம் கொடுத்துட்டேன். நல்லா கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவில் பௌர்ணமி உத்தரவில் பையனை பற்றி பேசுவோம். என்ன அதே கடலூர் எல்லை கடன்பட்டு வேதனை அடைந்த வேந்தன். வாப்பா சாமி, என்ன கடன்னே? காலில் அனுப்புவாங்க. நல்ல விடலை, காலில் அனுப்புவார். நல்லா உன் பையன் 1க்கு 2 அடிக்கலாம்னு நினச்சி பணத்தை போட்டுட்டான், புரியுதா? ஆனால் அது எல்லாம் இப்போ சில லட்சங்களை கொண்டு மோதி இப்போ அவனை சைபர் கமிஷனில் மார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. எதில் வச்சுருக்காங்க? சைபர் கமிஷனில். இவன் அதை கட்டலைன்னு சொன்னால் இவனுக்கு கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துடும். அப்படி ஒரு நிலைமையில் இப்போ உட்காந்துருக்கான். அதனால் எப்படியாவது பணத்தை தந்து உன் மகனை நான் மீட்டணும், கால் வந்துட்டு வா. இந்தா கர்மசாமிக்கு இந்தா பணம் கிடைக்கும், காப்பாற்றித்தாரேன். வேறு என்னப்பா வேணும்? கிடைச்சிடும். கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். வெற்றி பற்றி காட்டு வந்தது யார்? வாப்பா, என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வாங்க. கனக விஜயரின் முடிதலை தெரித்து கல்லினை வைத்தான் சேர மன்னன். இமய முதலும் மீன் கொடி ஏந்தி
ஒளிபட வைத்தான் பாண்டியனே, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடருடமையடா. உன் மனத்துக்குள்ள ஒரு பயம், உன் பிள்ளை பாஸ் ஆகுமோ ஆகாதோ அப்படின்னு ஒரு அச்சம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கும். உன் பிள்ளை நல்ல அறிவுபூர்வமான நாலேஜ் உள்ள பிள்ளை தான். என் சக்தியால் அவள் வெற்றி அடைந்து வருவாள். நீ ஆனந்தமாக இருக்கலாம், எந்த குறையும் வராது. கல்வியை தொடர வைக்கிறேன், குழப்பம் இல்லாமல் நடக்கும். சரியா? வெற்றி ஆயிடுவீங்க, தைரியமாக இருக்கு. என்னை பார்த்து போங்க நாளை காலையில். கர்மதாமிக்கு கடலூர் போய் உட்காருங்க, கூப்பிடுறேன். முன்னால உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். மலை மக்கள் ஒருவரும் நீ ஒருவரும் இருக்கீங்க. இடையில போய் பார்த்து சொல்லியா? இப்ப வர வச்சா போதுமா? இந்த 90 நாட்களுக்கு வீட்டில் மனைவி வந்துருவான். ஒத்துமையா வாழ்வீங்க, சண்டை சத்திரம் முடிஞ்சாச்சு, சமாதான பேச்சு வந்தாச்சு. அதே ராஜபாளையத்து எல்லை தான் நடத்துகிற வருமானத்துக்குரிய தொழில் தடைப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டு என்னக்கா தொழில் நடத்துறீங்க? என்ன கம்பெனி? ஏன் மகடா? பையனங்க கண்கள் காணும் கனவினிலே உன் முகம் இருக்கும், உங்க வீட்டு எல்லைக்கு போனேன். அருமையான மாரியம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு. என்ன அதே பக்கத்துல காளியம்மானும் தாய் இருக்கிறேன். நான் கருப்புசாமி இருக்கேன். அதெல்லாம் தாண்டி கொண்டு காட்டுக்குள்ள ஒரு முயற்சித்துறை சாமி இருக்காங்க. இப்போ 3 ஆண்டு காலமா நீங்க நடத்தக்கூடிய தொழில் மத்தியமான நிலையில இருந்துச்சு. இப்போ ஒரு 6 மாதத்துக்குள்ள எதிர்பார்க்காத நஷ்டங்களும் தொழில் வளப்படுத்த முடியாத வேதனைகளும் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்காடா. அதனால இந்த தொழிலை தொடர்ந்து செய்ய முடியுமா, அதுல வேற எதுவும் டிராபேக் இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு. இது நடந்தது வந்து இயற்கையா நடந்திருக்கா அல்லது வேற எதுவும் போட்டி பொறாமை யாரும் செஞ்சிருப்பாங்களா அப்படிங்கிற மன சிந்தனை உங்க உள்ளத்துல ஓடுது. உண்மையா? இந்த நிலைகளை மாற்றி உங்க தொழிலை வளப்படுத்திருந்தா போதும் தான். திறமையாக்கிட்டாங்க. வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் என்னைய வந்து பாருங்க, தொழிலாக்கிட்டாங்க. உனக்கு என்னடா வேணும்? குடிப்பியாடா? எவ்வளவு நாளா குடிச்ச? கையை நல்லா பிடிச்சிட்டு போயா? நல்லா மணி பார்ப்போம். ஓஹோ, கால் வந்துடும். விடுங்கம்மா, வந்தா வர அரட்டை இருக்கட்டுமா? உன் உடம்புல வலது பக்கத்துல ரொம்ப எரியுது, இடது பக்கத்துல வலி எடுக்கு. வலப்பக்கம் எரிச்சலும் இடப்பக்கத்துல வலியும் அப்படி துள்ளி துள்ளி வைக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங் காட்டு. புரியுதா? இதனால உனக்கு வந்து அப்பப்போ மைண்ட் டிப்ரெஷன் ஆனது மாதிரி மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தேன். இந்த நிலைகளை மாற்றி ஒரு சர்வ ஆரோக்கியத்தோட வாழ வச்சுருந்தா போதுதான். வாழ வச்சார புதன்கிழமை வந்து பாரு, பக்கத்தில் வாங்க. கம்பெனியை பத்தி பேசும்பொழுது ஆயுஷை பத்தி கேட்கிற, ஆயுளை பத்தி சொல்லும்போது கம்பெனியை பத்தி கேட்க. ஒன்ன மாதிரி நானும் சாதாரண மனுஷனாக முடியுமா? பக்கத்தில் வா. இந்த கோயிலு வெற்றியாகிட்டாரு.